அடுத்தது தாரணை. தாரணை என்கின்ற கருத்து அற்புதமான கருத்து. ஒரு பொருள் மேல் மனதை குவித்தல். பிரத்யாகாரம்னா வெளியிலிருந்து மனதை ஒன்றாக்குதல். தாரணைன்னா ஒரு பொருள் மேல் குவித்தல். நம்முடைய வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னாலும் தாரணை நடந்தே தீர வேண்டும். நீங்க ஒரு புகழ்பெற்ற இதய மருத்துவரா மாறணும்னா அந்த இதயத்தின் மேல் தாரணை செய்தாக வேண்டும். இதயத்தினுடைய இயங்கும் முறை, இதயம், இதை பத்திலாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சாங்க. ஒரு மிகப்பெரிய கட்டடக்கலை வல்லுவரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கட்டடங்கள் மேல மீண்டும் 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 உங்க மனசு சிந்தனை பண்ணி ஆகணும். எந்த துறையில் சாதிக்க வேண்டுமானாலும் அந்த துறையிலே தாரணை நடந்தாக வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் தாரணை நடந்தாக வேண்டும். அந்த தாரணை அப்படிங்கிற நல்ல விஷயத்துல யூஸ் பண்ணோம்னா நல்லவர்களாகவும் ஆனந்தமான நிலையும் அடைவோம். கெட்ட விஷயத்துல உபயோகம் பண்ணா துக்கத்திலும் துயரத்திலும் போய் முடியும். அவ்வளவுதான். ஆனா அந்த தாரணை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும். தாரணை நடக்கும் பொழுதுதான் நாம் எதையுமே சாதிக்க துவங்குவோம். இல்லை, தாரணா சக்தி இருந்தால் ஏதாவது ஒரு துறையில் சாதித்தே தீர்வோம். மருத்துவத்துறையில கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் மருத்துவர், அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவர் மிகப்பெரிய மருத்துவமனை அமைச்சிருக்கார். அவர் சொன்னாரு, சுவாமி, கூட படிச்ச பல மருத்துவர்கள் இன்னமும் உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இந்து பேப்பரை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய அயராத உழைப்பினால்தான் இந்த மிகப்பெரிய மருத்துவமனை உருவாக்கினேன் அப்படின்னாரு. அது உண்மை. மருத்துவத்துறையில் கூட வெறுமனே படிப்பு மட்டுமல்லாமல் அந்த தாரணை, மன ஒருமைப்பாடு வரும் பொழுதுதான் அந்த துறையில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். மருத்துவமாகட்டும், கட்டடக்கலையாகட்டும், அல்லது கலை, எந்த கலையாகட்டும், எந்த துறையாகட்டும், அறிவியலாகட்டும், தாரணை அப்படிங்கிற ஒன்று நடக்கும் பொழுதுதான், தாரணை என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுதுதான் நாம் அந்த துறையிலே சிறந்து விளக்க துவங்குகின்றோம். தாரணை அப்படிங்கிற அந்த மன ஒருமைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் வர வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு தேவை. எல்லோருக்கும் வர வேண்டிய ஒரு அடிப்படை தேவைகளை இந்த தாரணை ஒன்று. அடுத்தது தியானம். தாரணைக்கு அடுத்தபடி தியானம். தியானத்தை பற்றி நாம் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தியானத்தை அனுபவித்தால் மட்டும்தான் முடியும். அனுபவித்தவர்களால் மட்டும்தான் தியானத்தினுடைய நன்மையை உடலாலும் மனத்தாலும் ஆத்மாவினாலும் நாம் எந்த அளவுக்கு மேம்பட்ட நிலையை அடைகிறோம் அப்படிங்கிறத தியானத்தை செய்தவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து செய்வதனாலேயே தியானத்தின் பலன்களை, தியானத்தை பற்றி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தியானத்திற்கு அடுத்தபடி சமாதி. சமாதி என்றால் என்ன? சமாதினா இறந்து போய் அதுக்கு மேல கட்டுற சமாதி இல்லை. தியானத்திலேயே ஆழ்ந்து நான் என்கின்ற உணர்வை மறந்து அந்த ஆனந்தத்திற்குள் ஒன்றி விடுவீர்களானால் அதுதான் சமாதின்னு சொல்றது. இந்த சமாதியை பற்றி நாம் வாயினால் பேசி தெரிந்து கொள்ள முடியாது. வாயினால் பேசுவதன் மூலமா முழுமையாக சமாதியை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அதை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் புரியும். அந்த அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் இருக்கின்ற 4-5 படிகளை விளக்கினேன். காரணம் என்ன? அது நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டியவை. கடைசியில் இருக்கிற 2-3 விஷயங்கள் தானாகவே நடக்க வேண்டியவை. அப்படின்னா ஒரு ரோஜா மலரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? செடியை வைக்கலாம், உரம் போடலாம், தண்ணி ஊற்றலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது மலர்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு பொறுமையா இருக்கணும். அப்படி இல்லாம அதை முட்டை போய் திறந்து விட்டு மலர் வைக்க முயற்சி பண்ண முடியாது. திறந்து விட்டு மலர வைக்க முயற்சி பண்ணா அது மலராக இருக்காது. ஒரு சின்ன கதை. 3 குரங்குகள், அதோட கையில ஒரு மாம்பழம் கிடைச்சது. ஒரு குரங்கு கையில மாம்பழம் கிடைச்சாலே அந்த மாம்பழத்துக்கு என்ன கதி ஆகுதுன்னு தெரியும். 3 குரங்கு கையில மாம்பழம் கிடைச்சது. சண்டை, உடனே சண்டை.
யாருக்கு எந்த பாகம் அப்படின்னு. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருந்த ஒரு விஷயத்தை போய் பஞ்சாயத்து கேட்கிறாங்க. சுவாமி, நீங்கள் தயவு செய்து தீர்த்து வையுங்கள். இந்த ரிஷி சொன்னார், அப்பா, இந்த ஒரு மாம்பழத்தை 3 பேர் பகிர்ந்து சாப்பிட்டா அது நடக்காது, அது பகிரவும் முடியாது. இந்த மாம்பழத்தை பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க, பெரிய மரம் வரும். அந்த மரத்துல இருந்து தேவையான அளவுக்கு நீங்க 3 பேரும் பழம் பறிச்சு சாப்பிடலாம். குரங்குகளுக்கு நல்ல கருத்தா தோணுச்சு. ஆஹா, இது நல்ல ஐடியா. பள்ளம் தோண்டி புதைச்சார்கள். ஒரு குரங்கு தினந்தோறும் தண்ணி ஊத்துச்சு, 2வது குரங்கு தினந்தோறும் உரம் போட்டுச்சு, 3வது குரங்கு காவலுக்கு இருந்தது. 6 மாசம் ஆச்சு, மரம் முளைக்கல. உடனே 3 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம். போனார்கள், இந்த ரிஷியை வந்து திரும்ப போனார்கள். சாமி, என்ன ஆச்சுன்னு தெரியல, மரம் முளைக்கல. முதல் ஆள் கேட்டார். முதல் ஆள் சொன்னார். முதல் குரங்கு சொல்லுச்சு, சாமி, காலையில இருந்து நான் வேற எந்த வேலையும் செய்யாம தினந்தோறும் தவறாமல் காலையில் நீர் ஊற்றுகிறேன். என்னுடைய மாடி வாக்கிங் போறதுன்னு நிறுத்திட்டேன், ஒழுங்கா தண்ணி ஊத்துறேன். 2வது குரங்கு சொல்லுச்சு, தவறாம தினந்தோறும் மாலையில உரம் போடுறேன், ஒரு நாள் கூட நான் உரம் போடாம விடவே இல்லை. 3வது குரங்கு சொல்லுச்சு, 24 மணி நேரம் நானே அங்க காவல் காக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கொட்டை முளைச்சிருச்சான்னு நோண்டி நோண்டி பார்க்கிறேன், ஒரு தரமாவது தோண்டி தோண்டி எடுத்து பார்க்கிறேன், இன்னும் முளைக்கல. மாம்பழம் மாமரமாக ஆக வேண்டும்னா செய்ய வேண்டியதுன்னா நீரை பார்த்து உரம் போட்டு வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். அப்படி இல்லாம தினந்தோறும் அதை தோண்டி தோண்டி பார்த்தோம்னா என்ன ஆகும்? தோண்டி பார்த்தன்ற செயலாலேயே முளைத்தன்ற செயல் நடக்காம போகுது. ஒரு மரம் வளரணும்னா, ஒரு மலர் மலரணும்னா அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு நாம் பொறுமையோடு இருக்க வேண்டியதுதான் செய்ய வேண்டிய வேலை. அதே மாதிரி நமக்குள்ள தியானம், சமாதி என்ற இரண்டும் ஒரு மலர் மாதிரி மலர வேண்டிய விஷயங்கள். அவை இரண்டும் நமக்குள் மலர வேண்டிய ஆனந்த மலர், நமக்குள் கனிய வேண்டிய ஞான கனி. இந்த ஞான கனியும் ஆனந்த மலரும் மலரணும்னா அதுக்கான எல்லா சூழ்நிலையும் செய்துவிட்டு இந்த முதல் 6 படிகளையும் முறையாக செய்து நமக்குள் முதல் 6 படிகளையும், இந்த யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை என்கின்ற 6 படிகளையும் செய்துவிட்டு இந்த தியான மலர், ஆனந்த மலர் மலர்வதற்கும் ஞான கனி வருவதற்கும் அமைதியோடு காத்திருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அப்படி இல்லாம ஒரு தடவை தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தோம்னா மரம் உழைக்காது. இவை இந்த அடிப்படை விஷயங்களை மட்டும்தான், இந்த முதல் விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். கடைசியில் வருகிற தியானமும் சமாதியும் தானா நடக்கணும். இந்த முதல் விஷயங்களை ஒழுங்காக செய்வோமானால் நிச்சயமாக தியானமும் சமாதியும் நடந்தே தீரும். முதல்ல ஆரம்பிச்சோம். முதல்ல இந்த தியான சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் மகிமையை பார்த்தோம். பதஞ்சலி தனக்குள் ஏற்பட்ட ஆனந்தத்தை நமக்குள் எல்லாம் ஏற்படுத்துவதற்காக எழுதி வைத்த சூத்திரம் தான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம். அடுத்தது, மீண்டும் மீண்டும் துக்கத்திலே ஆழ்ந்து போய்விடுகின்ற நம்முடைய மனத்தை அறியாமையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நமக்கு நாமே அறிவை சொல்லிக் கொண்டு மேலெழுப்பி எடுத்து வர வேண்டும். இது 2வது கருத்து. 3வது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆனந்த நிலையை, முழுமையான ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கு இந்த 8 படிகள் வழியாக முன்னேறி செல்ல வேண்டும். யமம், யமம் என்றால் ஒழுக்கம், நியமம் என்றால் நம்முடைய உடல் ஒழுக்கம் மட்டுமல்லாமல் இறைவனிடம் சரணாகதி செய்தல், ஆசனம் இனிமையாக உடலை வைத்திருத்தல், பிராணாயாமம் சுவாசத்தின் மூலமாக எண்ணங்களை கட்டுப்படுத்துதல், பிரத்யாகாரம் மனம் கண்டபடி அலைவாயாமல் ஒரு சீர் ஒழுங்கில் யோசிக்குமாறு, ஒரு சீர் ஒழுங்கில் இயங்குமாறு இருக்கச் செய்தல், பிரத்யாகாரம் ஒரு சீர் ஒழுங்கில் இருக்க முயற்சி செய்தல். அடுத்தது தாரணை, ஒரே ஒரு பொருள் மீது மனதை குவித்து அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி
முழுமையாக பயணம் செய்தது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, எதை அடைய வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ அதை ஆழ்ந்து தியானியுங்கள். மீண்டும் 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 உங்கள் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் உங்கள் எலும்புக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் அந்த கருத்து ஆழ்ந்து முழுகட்டும். உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் அந்த அடைய வேண்டிய குறிக்கோளை நினைத்தே சுவாசிக்கப்படட்டும். உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அந்த குறிக்கோளை நோக்கியே துடிக்கட்டும். அந்த குறிக்கோளை அடைந்தே தீருவீர்கள். இந்த 8 படிகளின் அடிப்படைகளையும் புரிந்து கொண்டு இந்த 8 படிகளின் அடிப்படைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சித்தாலே போதுமானது. முழுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கூட அல்ல, முயற்சித்தோமானாலே போதுமானது. நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக முயற்சியுங்கள். முழு மனத்தோடு முயற்சி செய்யுங்கள். அது ஒன்றே போதுமானது. முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள். எப்பொழுதுமே இறை சக்தி நமக்கு ஆதரவாக நம்மை தாங்கி நம்மை தூக்குவதற்காக காத்துக்கொண்டே இருக்கின்றது. நாம ஒரு அடி கடவுளை நோக்கி எடுத்து வச்சோம்னா அவர் 1000 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கின்றார். நாம் ஒரு முயற்சி செய்தோமானால் நமக்கு பல்வேறு விதத்திலும் பல இடங்களிலிருந்தும் பல துறைகளிலிருந்தும் கடவுள் சக்தியின் துணை வந்து சேர்ந்தே தீரும். இந்த கருத்துக்கள் இந்த பதஞ்சலி தனக்குள் ஏற்பட்ட அந்த நித்யானந்த நிலையை நமக்குள் ஏற்படுத்துவதற்காக வகுத்து வைத்த படிகள். இந்த படிகளை பற்றிய கருத்துக்கள் நம் அனைவருக்குள்ளும் சென்று இந்த படிகளில் நாம் நடந்து சென்று இந்த கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் நமக்குள் மூழ்கி நித்திய நிலையையும் தியான கருத்துக்களும் தியானமும் நமக்குள் நடந்து தியான நிலையையும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆனந்த நிலையும் நமக்குள் மலர வேண்டும் என்றும் இந்த கருத்துக்களும் இந்த தியானமும் உங்களுக்குள் நித்யானந்த நிலையை மலர வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன்.